வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவிஸ்டில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து சேமிப்பு பாவங்கள் அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கிறோம் சார். எனக்கு இன்னைக்கு 50 வயசு ஆகுது. நான் என்னுடைய 30 வயசுல நான் பண்ண சேவிங்ஸ் தான் சார் என்ன இன்னைக்கு சேவிங்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா சார்? சார் நான் பாத்தீங்கன்னா சார் என் ஃப்ரெண்டோட கம்பெனில நான் பார்ட்னரா ஜாயின் பண்ணேன் சார். நான் கொஞ்சம் எஃபர்ட் அவரே வேற வாய்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு கோபி என்ன. ஏன்னா இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் அன்னைக்கு பண்ணாம விட்டுருந்தேன்னா இந்த பரதேசி நாயகன் டிவி பாத்துக்கிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் சார் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வேற லெவல். எங்க போனாலுமே சேவிங்ஸ் பண்றேங்கறாங்க. பரதேசி பேண்ட் பொசுகிட்டு பூரா இருக்காங்க. இப்ப எல்லாம் யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் போட்டா வீடியோ ஃபுட்டோட பத்திட்டு போகுது. என்ன நடக்குது? அப்ப நம்ம மட்டும் தான் வெட்டியா இருக்கமா? நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கங்க. ஏங்க ஒருத்தர் ஒரு துறையில மட்டும் இருந்தா இந்த காலத்துல அது கரெக்ட். பார்க்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் நீங்க நடிக்கிறத மட்டும் தான் பாக்குறீங்க. முக்கியமான நடிகர்கள் எல்லாம் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. பல இடங்கள்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வர மாட்டீங்க. வந்த காலம் குடும்பமே ரெடியா இருக்காங்க. ஐயோ நான் சூப்பர். தெரியலையே. இப்ப சேவிங்ஸ் நான் பண்ணணுமே. வைத்தா இருக்க எல்லாரும் எங்க எப்பறா காசு சேர்த்து வைக்கிறீங்க? எப்பறா சேர்த்து வைக்கிறீங்க? போச்சு பழம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சேமிப்பு பாவங்கள். ஓகே, என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன். என்ன வாழ்க்கை இப்படியே போகுது வருது. இன்னும் நடக்கிற ஒரு முன்னேற்றங்கள் சேர்த்து வைக்கிறியா இல்லையா? நீ சேர்த்துலாம் நான் வைக்கிறது இல்லை. அவனை இவங்களும் சேமிப்பு பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடியோ அனுப்பிச்சுடுறேன், அவரை பாரு. அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக சேர்த்து வை. நான் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி உங்க டைமையும் என் டைமையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அதுலயே ஒரு நிமிஷம் போயிடும். நான் நேரடியா கண்டென்ட்குள்ளேயே போயிடுறேன். சேவிங்ஸ்ங்கிறது உங்க வாழ்க்கையில அதே கோபி பேசுறது பண்ண வேண்டியது உங்க சேலரியில இருந்து 30% நீங்க சேவிங்ஸ்க்காக ஒதுக்கியே ஆகணும். 100 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுல 30 ரூபாய் நீங்க சேவிங்ஸ் நினைச்சதா எடுத்து வைக்கணும். அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சா தான் உங்க வாழ்க்கையில நீங்க உருப்பட முடியும். 100 ரூபாய்க்கு சூப்பரா கரெக்டா சொல்லிட்டு இருக்க. 1000க்கு 300, 10,000க்கு 3000 ரூபாய். சம்பளம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்க்கு 3 6 6 1 7,000 நான் இப்ப நான் சேர்த்து வச்சேனா 7,000 ரூபாய். கணக்கு போடு எடுத்து கணக்கு போடு. இல்ல அதான் எப்படி சேவிங்ஸ் நான் பாரு இந்த பொழந்தறேன் பாரு. அவ்வளவுதான். அடுத்து நான் இடம் வாங்க போறேன் நானு. அப்புறம் அவ்வளவுதான். சேவிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாடகை, வண்டி டியூ, ஈவி பில், மளிகை சாமான், வேற என்ன இருக்கு? இதர செலவுகள், வண்டி பெட்ரோல் கிட்ரோல். ஓகே எல்லாம் ஓகேடா. 32,500 ரூபா வருது. 32,000 ரூபா. 7,500 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. 25,000 ரூபா சம்பளம், 32,500 ரூபா வருது. இது இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கே தெரியல போறேன். அதிகமா போயிட்டு இருக்கு. சரி, இதுக்குதான் அப்படியே போட்டுக்கிறேன். நீங்க நிறைய பேரு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சம்பளத்தை கூட்டி கழிச்சு பார்த்திருப்பீங்க. வாங்குற சம்பளத்தை விட உங்களுடைய செலவு அதிகமா இருக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கரெக்டா சொல்றான் பாரு. என்ன சம்பளத்துக்கு மீறி போயிட்டு இருக்கு. தேவையில்லாத விஷயத்தை கட் பண்ண. இவெல்லாம் தேவையில்லாத இதை கட் பண்ணி விட்டுருவோம். வீடியோவை கட் பண்ணி விட்டாங்க. வேற லெவல். அதான வீடியோவே கட் பண்ணி விட்டேன். வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன். இல்லன்னா மத்த பத்தி புறாமப்பட வேண்டியிருக்கு. வயிற்றுல அப்புறம் ஏதாவது சம்பவம். நீங்க நல்லா சேவிங்ஸ் பண்றியா? ஆமா நான் சேவிங்ஸ் மாசம் 15,000 ரூபாய். இவரே சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்காரா? காம்பி கட்டிட்டு இருக்காருல. அது வாடகை வந்துருக்கு. 4 ஃபிளாட் வாடகை வருது. இதுவே போதும் மாப்ள. இதுல இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டா இன்வெஸ்ட்மென்ட் முக்கியம். சேவிங்ஸ் முக்கியம். என்னாச்சு? நல்லா வச்சிருக்கேன். அந்த மாதிரி வாயெல்லாம் பேசுறாங்க. இல்ல எங்க பாருங்கடா. வாழ்க்கைய ஓட்ட முடியல. 1000 ரூபாய் காசு கையில இருந்ததுன்னா அம்மா அப்படி கீழே விழுறாங்க, கல்யாணம் வைக்கிறாங்க, இலை விழுது. அந்த காசை கொள்ளடி கொண்டு புடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கடா. வயிறு எரியுதாக்கா? செம்ம காமெடி. சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. வயிறு எரியிறாங்க டிராவிட் என்ன பார்த்து. இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறியே அப்படி இப்படின்ட்டு. ஸோ சேவிங்ஸ் வச்சே காமெடியா வேறு லெவல். சூப்பர். பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போதாங்க பார்த்தேன். நான் டிவியில் பார்த்தேன். சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் பண்ணுங்களா?
ஏமா பாக்குற எனக்கே மன உளைச்சலா இருக்கு. சேவிங்ஸ் பண்ணுங்கிறாங்க, எப்படி பண்றதுன்னு நமக்கு ஐடியா வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும்னு. தேவையில்லாத செலவுகளை குறைக்கணுங்க, கட் பண்ணணும். டிராவிடனே இது லேடி கிட்ட போட்டு வந்துட்டாங்க. அடி போட்டுட்டு இருந்தா என்னடான்னு பார்த்தா பண்ணி சொல்லிட்டா. அவ்வளவுதான். அதுக்கே எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க. எழுதும் போதுதான் தெரிஞ்சிச்சு. கட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கட் பண்ணி சிக்கனமா செலவு பண்ணுவோம். சொல்ல மண்டையை சுருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஓசி குடியா மாறி இருக்கு. காசு கொடுத்து குடிக்கிற மாதிரி சொல்ற. ஓசி குடி தானே. என்னங்க இங்க இருந்து ஒரு வாய்ஸ் வருது. கட் பண்ணிருங்க. எல்லாத்தையும் கட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், சேவிங்ஸ் பண்ணுவோம். தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. நான் கூட ஒரு வீடியோல பார்த்தேன். டாட்டாவோட கல்யாணத்துல, சுதகாரம் கல்யாணத்துல 7 பேர் தான் கல்யாணத்துக்கே இருந்தாங்க. ஆமாங்க, இப்படி நடத்தக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பிளாசியான வாழ்க்கை நமக்கு வேணாம். நமக்கு சேவிங் பண்ணி ஓகே இனிமையா கொண்டு போற மாதிரி வேணா வாழ்க்கைகள் நம்ம இன்னும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். சரிங்க, இந்த பர்த்டே முடிய விட்டு அதே மாதிரி பண்ணிடுவோம். சரி, தம்பி பர்த்டே வருதுல. ஆமா, பர்த்டே வருது. அது வந்து என்ன பிளான் பண்ணி நம்ம அடுத்து என்ன பிளான்? அவ்வளவுதான், ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். பக்கத்துல எல்லாம் சொல்லிடுவோம். அந்த கேப் தட்டு அதே தட்டு அவையில கொடுத்துருவாங்க. மொத்தம் 5000 ரூபாய் செலவு பட்ஜெட். 5000 ரூபாய். ஓகே, எப்படி பண்ணாங்க ஞாபகம் இல்ல, மறந்துட்டீங்களா நீங்க? நல்ல ஒரு கார்ல, எலக்ட்ரிக் கார்ல வரணும். நீங்க அப்புறம் எப்படா சேவிங்ஸ் பண்றது? கம்மியா பண்ணணும்ங்கற. இப்பதான் சேவிங்ஸ் பத்தி பேசனா. அதானே பத்தி பேசனே. அப்ப மெமரியே இல்லாம போயிரும்ல நமக்கு. மெமரி சமக்கம்படி. 1 லட்சம் ரூபாய் செலவு. சேவிங்ஸும் பண்ணணும், அதையுமே பண்ணணும். மண்டபத்தை போட்டா வாடகையே கேட்போனே. பிரியாணி ஆர்டர் பண்ணிருவோம். இல்ல கல்யாணம் பண்றியா என்ன பண்ணா? சும்மா போட்டு ஒவ்வொண்ணா ஆர்டர். ரொம்ப கஷ்டம்டா. செலவு பண்ணி இவ்வளவு ஆளு. இல்ல மேடம், புரியல எனக்கு புரியல. நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்ற, அப்ப இதையும் சொல்ற என்ன? மெமரிஸையும் சேவ் பண்ணணும்ல. மெமரிஸ் தாங்க முக்கியம். மெமரிஸ் இல்லாம சேவ் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க? என்ன பண்ணுங்கற நீ? இப்ப செலவு பண்ணணும்ங்கறியா? காசு இல்ல. அடகு போ நகைய. அடகு வச்சு பர்த்டேவா? சேவிங்ஸ் பண்ணணும்னு இவதான் சொல்றா. இப்படினாலும் இவதான் வந்து சொல்றா. எல்லாத்தையும் இவன் வந்து சொல்லிட்டு கட்டல எதைய போய் பைதிக்கு போடுறா. நீங்க இந்த பக்கத்துல போலீஸ் எங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா போட்டுக்கிட்டு. என்ன குழந்தைய எதுக்கு அழுகுற நீ? வச்சு குழந்தை மேல கோட்டை காமிச்சு வேண்டியது குழந்தை மேல. வேற லெவல், சமைக்கும்படி. இதுக்கோ இருந்தாலும் குழந்தை மேல காமிச்சிட வேண்டியது. திரும்ப சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ் பண்றவங்கள பார்த்தா பரவாயில்ல, செலவு பண்றவங்கள பார்த்துட்டு வந்து அவங்கள பார்த்து ப்ரூவ் பண்ண நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா எப்படி? வருமானம் இல்லையே. ஸோ வேற லெவலுங்க, உண்மையாகவே சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சுதாகரன் மேலே கோவத்தை தூக்கிட்டு அவங்க மேலே உள்ள கோவத்தை அந்த புள்ள மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செம காமெடி. இதில் வந்துக்கிட்டு வேற லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் வந்து பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஸோ வேற லெவலில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, செமையாக வந்துருக்கு. டிராவிடன்னு லேடி கெட்டப் போட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்க, சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ உண்மையாக வேற லெவல். இந்த 2 காம்போ வேற லெவலுங்க. டிராவிடனே சுதாகரனே வேற லெவல் காம்போ, நல்லாவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஃபண்டு கடையா? ஓகே. இன்னும் 3 பேரும் லேடி கெட்டப் போட்டு நிற்கிறாங்க. சுதாகரன் லேடி கெட்டப் போட்டா வேற லெவல். ஓ, இவர் லேடி கெட்டப் மாதிரி வாய்ஸ் பேசுகிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. தீபாவளி வருது. இவங்களுக்கு இந்த மாசம் தீபாவளி வருது, உங்களுக்கு அடுத்த வருஷம் தீபாவளி வருது. வேற லெவல், சூப்பரா வந்து பேசிட்டு இருக்கேன். தீபாவளி கொண்டாடணுமா? ஒரு தடவை நான் வாங்கிக்கிறேன், ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கா, கோடி அரைச்சிக்கிட்டு இருக்கா. அவருக்கு பாருங்க, கரகத்தை பாருங்க. இப்படி பேசினா என்ன காரணம்? இது வேற லெவல். இப்படி பேசினா எப்படி பேசுறாங்க? தேவையில்லாத வேலை பாக்குறாங்க. அவங்க மாதிரி என்னாலே பேச முடியும். அமைதியா இருக்கேன். வேற லெவல் பண்ணிட்டு இருக்கேன் சுதாகரன். என்னடா பழமொழி இது?
அவனே உள்ளவனா இருக்கேன். ஏறுனா ஏற்காடு, இறங்குனா புதுக்காரன் இருக்கவன் நானு. வேற லெவல். சண்டை போடாதீங்க. இந்த பண்டு சீட்டை வச்சுதான் நான் என் பிள்ளைய அது பண்டு சீட்டு கிடையாது. பண்டு. அது தமிழா மாத்தி பண்டுன்னு மாத்தி வச்சிருக்கீங்க. டீச்சர் வந்துருச்சு. ப்ரொனன்சியேஷன் தப்பு. மார்க் போடுங்க. இது தேவையில்லாம பேசுறா. அப்புறம் என்ன அவனுக்கு ஒரு மரியாதை. வேற லெவல். லிமிட்ட தாண்டுனானா நானும் நல்லா பேசிடுவேன். வேற மாதிரி ஆயிடுவேன். வேற மாதிரி தான் அவனுக்காக போறல. ரேவதி எனக்கு தர மாட்டேன். நீ சீட் தர மாட்டியா? சீட் எழுதி போடுவோம்க்கா. யார் பேர்? நீ ஒரே சீட் வேற பேர் 2 சீட் எழுதி போட்டு நீ எடுப்பீங்க. புருஷனே சும்மா இல்ல இருக்கா. என்னத்த இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காவ? வச்சு காண்டாயிட்டாங்க. எல்லாமே பேசுறாங்க. அப்புறம் நானும் நோண்டுமே அமைதியா இருக்க சொல்லு. நோண்டு வேணாம். உன்னை பத்தி தெரியாது எனக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு டிவில வீடியோ போறவதாங்க நீ. வேற லெவல். செம காமெடி பண்ணிட்டு இருக்க. வச்சு விக்கு கழட்டி விட்டாய. வேற லெவல். விக்கில ஏண்டி கை வைக்கிற? செம காமெடிங்க. வேற லெவல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேற மாதிரி ஆயிரும். செம காமெடி. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வேற லெவல் காமெடியாக இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்து கோபி சுதாகர் 2 பேருமே வந்து லேடி கேட்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் சுதாகர் அண்ணன் தான் வேற லெவல் கலாய்ச்சி விட்ற, செம்மையாக வந்து கலாய்ச்சி விட்றாங்க. ஸோ அந்த இப்படி பேசவா அப்படின்னு கோணையாக இது பண்ணிட்டு ஊன்னு கத்துறது. ஸோ எல்லாமே வந்து வேற லெவலுங்க. உண்மையாகவே சூப்பராக வந்து இருக்குது. எப்படி தான் வந்து இப்படி கண்டென்ட் அவராக கண்டென்ட் யோசிக்கிறாங்களா இல்லை அப்படியே டைமிங்க்கு வருதான்னு தெரியல. கடைசியில் நீ ஆம்பளை தண்டின்னு சொல்லி விக்கு கழட்டி போடுறது, அவங்க வந்து விக் பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்கில் ஏண்டி கை வைக்கிறேங்கிறது. ஸோ வேறு லெவலுங்க. உண்மையாகவே ஃபன்னாக இருந்துச்சு. சிரிப்பு தான். கடைசி கிளைமேக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பு. மற்றபடி முன்னாடி வீடியோஸ் கூட அவ்வளோவா ஓரளவு சிரிப்பு இருந்துச்சு. எண்டிங் தாங்க வேறு லெவல். பிச்சு விட்டுட்டாங்க சிரிப்பு. பயங்கர காமெடியாக இருந்துச்சு. ஸோ வேறு லெவல். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.